இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் வெளியேறியிருக்கும் நிலையில் அக்கூட்டணியின் எதிர்காலம் குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ ரூலிங் பார்ட்டி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, அது நல்ல டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ ஆப்போசிட் பார்ட்டியும் இருந்தா தான் அது ஒரு நல்ல ஆட்சிக்கு ஒரு வழி வகுக்கும். அதான் மக்களோட கருத்தா இருக்கு. ஈவன் டிஎம்கே ஆம் ஆத்மி எல்லாருமே அலைன்ஸ்ல இருந்து பிரேக் ஆகி வெளியில வர்றதுங்கிறது ஒரு வேக்கமா தான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இந்தியா கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கட்சியும் அப்படி ஒன்று அந்த கட்சியே போயிட்டு நம்ம ஏன் அதில் நீடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சி சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் எல்லா கட்சியும் அப்படியே விலகி போயிடுவாங்க. இது காங்கிரஸ் நிறைய மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால இது ஒருங்கிணைச்சு போகக்கூடிய தன்மையும் காங்கிரஸ்கிட்ட இல்லை. அதனால் இந்த கூட்டணி மேலும் மேலும் பலகீனம் அடையத்தான் செய்யுமே தவிர வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஏற்கனவே தான் காங்கிரஸ் தான் திமுக விட்டு வெளியில் போயிருச்சு. அப்புறம் திரும்ப உங்களுக்கு போய் சேருமாங்கிறது தெரியாது. ஆனால் சேர்ந்தாலும் அவங்களால இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால இவங்க இப்போ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்துருக்கிறது அவங்க கூட்டணிக்கு இவங்க வலு சேர்த்தாங்கன்னா இவங்க கூட்டணி கொஞ்சம் வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி இவங்க கூட்டணி உடஞ்சிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் உண்மை. இவங்க கூட்டணியை எப்படியாவது ஆட்களை வெளியேறாமல் இவங்க தக்க வச்சுக்கிட்டு இவங்க கூட்டணி வலு சேர்த்துக்கிட்டா தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டாலின் மிகப்பெரிய தூணா இருந்தார் கூட்டணிக்கு. மம்தா இருந்தாங்க, ஆம் ஆத்மி இருந்தாங்க, எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி செயலிழந்து தான் கிடக்குது. இதை என்ன பண்ணுன்னா காங்கிரஸ் வெளியிட்டு மாநில கட்சிகளாக ஒருங்கிணைஞ்சு ஒரு கூட்டணி ஏற்படுத்தி செயல்பட்டாங்கன்னா அது வருங்காலத்தில் சிறப்பாக செயல்படும். கூட்டணியில் அவங்க பேசுகிறதா இருந்தால் அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் கொடுத்தது திமுக தான். மற்ற எந்த கட்சியும் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது கிடையாது. ஆனால் அவங்களே இப்போ வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தாச்சுன்னா என்ன பாருங்கள், மம்தா பானர்ஜி வெளியில் இருக்கிற மாதிரி தான். அவங்களும் சும்மா அந்த கூட்டணியிலே சும்மா பேருக்கு இருந்த மாதிரி தான். இனி ஸ்டாலின் வந்தாச்சுன்னா அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. இனி காங்கிரஸுக்கு இதால் பேர் ரொம்ப கெட்ட பேர் ஆகும். அதாவது கூட்டணிக்குள்ளே ஒரு இது இல்லாமல் இருக்கும். இனி அடுத்த இதில் பாருங்களேன், மூணாவது ஒரு கூட்டணி என்னைக்கு பார்க்க ஸ்டாலின் மம்தா எல்லாருமே ஒரு கூட்டணியை அமைப்பாங்க. ஏன்னா அவங்களாம் மாநில கட்சி. கூட்டணியிலேருந்து விலகிறதுனால பாதிப்பு மக்களுக்கு தான். ஏன்னா அவங்க எல்லாரும் கூட்டணியாக இருக்கும்போது பிஜேபியை கொண்டு வர சில தீர்மானங்களை அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு சக்தி இருந்தது கூட்டணியில். இப்போ எல்லாரும் விலகி வரும்போது அதெல்லாம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது பிஜேபிக்கு தான் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டணி உடஞ்சி இப்படி ஆள்கள் வெளியில் வர்றது. அதனால டிஎம்கே கொஞ்சம் அப்போஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும். இந்த மாதிரி எதையுமே மறுபடியும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். அவங்க எம்பிஸ் நிறைய இருக்கிறதுனால ஏதாவது மக்களுக்கு பாதகமாக வந்துச்சுன்னா அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். மிகப்பெரிய கட்சியான என்டிஏ கூட்டணி கட்சி மாநில அரசுக்கு திட்டங்கள் கொண்டு வரத எதிர்ப்பாக கொண்டு வர திட்டங்களை எதிர்த்து கேட்கறது கட்சி திமுக மட்டும்தான். இப்போ அந்த கட்சி இல்லாத போது இங்கே தமிழ்நாட்டிலேயே அந்தந்த மாநிலத்தையும் கேட்க முடியாது. எதிர்க்கக்கூடிய கட்சி இல்லாத போது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு மைனஸ் தான் ஆகுமோ ஒழிஞ்சு இதுக்கு என்டிஏ கூட்டணிக்கு பெருமளவில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியோட ஆட்சி அனைத்து மாநிலங்களிலையும் மாநில கட்சியை வலுவிழக்க வச்சு காங்கிரஸோட பலத்தை ரொம்பவும் குறைக்கும். காங்கிரஸுக்கும் தனியாக ஒரு மெஜாரிட்டி, தனியாக ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் பெருசாக இல்லை. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாநில கட்சிகள் தான். அந்த மாநில கட்சிகளை ஒருங்கிணைந்து போவதில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற காங்கிரஸ் அந்த செயல்பாடில் சரியாக இல்லை, தலைமை கரெக்டாக இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.